ஹாய் எவ்ரிவன். வெல்கம் பேக் டு யுவி ஸ்டுடியோ. நம்ம இப்போ ஸ்ட்ரெயிட்டா வீடியோக்குள்ள போயிரலாம். இந்த வீடியோல நம்ம அப்பாஸ்டல் வந்து எப்படி வாங்க போறோம் அப்படின்றத பார்க்க போறோம். அப்பாஸ்டல்னா என்ன? இது யாருக்கானது அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய குழந்தை வந்து கனடால பிறந்திருக்கு அப்படின்னா, நீங்க வந்து அப்பாஸ்டல் வந்து எடுக்கணும். அது எதுக்காக அப்படின்னா, இப்போ சப்போஸ் நம்ம வந்து கனடாலயே இருக்கோம் அப்படின்னா பிரச்சனை இல்ல. இப்போ நாளைக்கு நம்ம குழந்தையோட படிப்பு விஷயத்துக்காக அவங்க வந்து ஒரு யுஎஸ்ல போய் படிக்கிறாங்க. இல்ல வந்து அவங்க வேற ஏதாவது ஒரு ஃபாரின் கண்ட்ரீஸ் போறாங்க. இல்ல ஒரு தவிர்க்க முடியாத காரணங்களால நம்மளே வந்து இந்தியா போறோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாரி டைம்ல வந்து நம்ம ஸ்கூல் ஜாயின் பண்றோம் அப்டின்னா கூட, இந்த மாரி வந்து பர்த் சர்டிஃபிகேட் கேட்கிறப்போ, இந்த அப்பாஸ்டிலோட அவங்க வந்து கேட்பாங்க. அத வந்து நம்ம எப்படி எடுக்க போறோம் அப்டின்றத பார்க்க போறோம். இந்த அப்பாஸ்டில் எடுக்கிறது வந்து ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ் தாங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம பேமெண்ட் பண்றோம். ஒரு டாக்குமெண்ட்க்கு வந்து $25. நமக்கு எத்தன டாக்குமெண்ட் வேணுமோ, அத்தன டாக்குமெண்ட் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து ஒரு ரிக்வெஸ்ட் ஃபார்ம் வந்து ஃபில் பண்றோம். அப்புறம் நம்ம வந்து அந்த ரெக்வெஸ்ட் ஃபார்மு, இந்த பேமெண்ட்டு, நம்ம பர்த் சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் நம்ம வந்து கனடா போஸ்ட்ல வந்து சென்ட் பண்ணுவோம். அத அவங்க வெரிஃபை பண்ட்டு, அவங்க அந்த பர்த் சர்டிஃபிகேட்ட வந்து அப்பாஸ்டிலோட நமக்கு வந்து அனுப்புவாங்க. இதுதாங்க வந்துட்டு இந்த ப்ராசஸ். நான் இந்த யுஆர்எல் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். நீங்க அத கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்க இந்த யுஆர்எல் போனதுக்கப்புறம், கெட் அன் அப்பாஸ்டல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் இருக்கும். அந்த லிங்க்க வந்து நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த லிங்க கிளிக் பண்ணீங்கன்னா, இந்த இடத்துக்கு உங்களுக்கு நேவிகேட் ஆகும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, அப்பாஸ்டல் ரிக்வெஸ்ட் ஃபார்ம்ன்னு இருக்கும். அத கிளிக் பண்ணி, அத வந்து நீங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா, இந்த ஃபார்ம் அப்படியே வச்சுக்கோங்க. இத பத்தி நம்ம அப்புறமா டிஸ்கஸ் பண்ணலாம். என்னென்ன ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்ட்டு. அதுக்கப்புறம் நீங்க இப்ப என்ன பண்ணணும்னா, அப்படியே கீழ வந்தீங்கன்னா, மேக் யுவர் பேமெண்ட் ஆன்லைன் அப்படின்னு இருக்கும். அத கிளிக் பண்ணி உள்ள போனீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஆல்பர்டாவோட சைட் வந்து ஓப்பன் ஆகும். அதுல வந்து உங்க ஆல்பர்டா அக்கவுண்ட்ல வந்து நீங்க லாகின் பண்ணணும். இப்ப நான் என்னோட அக்கவுண்ட்ட வந்து நான் லாகின் பண்ணி காட்டுறேன். என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்ட்டு. இப்போ வந்து யூசர் நேம், பாஸ்வேர்ட் குடுத்து நான் லாகின் பண்றேன். லாகின் பண்ண அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்க்ரீன் வரும். இந்த ஸ்க்ரீன்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அப்பாஸ்டலுக்காக பே பண்ண போறோம். $25 அப்படின்றத காட்டும். அப்புறம் உங்க ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம் குடுத்துட்டு, எவ்வளோ குவான்டிட்டி வேணும் அப்படின்றத குடுத்து நீங்க சப்மிட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்க்ரீன்ல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நேமு, அப்புறம் கீழ வந்து அட்ரஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் வந்து நீங்க குடுத்துட்டு, நீங்க வந்து செக்யூர் செக் அவுட் குடுத்தீங்கன்னா, உங்க கார்ட வச்சு நீங்க பே பண்ணிக்கலாம். பே பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, உங்களுக்கு வந்து ஒரு ஆர்டர் ரெசிப்ட் வரும். அந்த ஆர்டர் ரெசிப்ட்ல இந்த ஆர்டர் நம்பர் இருக்கும். இந்த ஆர்டர் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. ஆர்டர் நம்பர் நோட் பண்ணிட்டு, அந்த ஆர்டர் ரெசிப்ட்டையும் நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நாம இப்ப என்ன பண்ண போறோம்னா, இந்த அப்பாஸ்டல் ரெக்வெஸ்ட் ஃபார்ம் வந்து நம்ம வந்து ஃபில் பண்ண போறோம். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்துட்டு இது நீங்க தான் வந்து அப்பாஸ்டல் வாங்க போறீங்க அப்டின்னா, உங்களுடைய நேமே குடுத்துக்கலாம். இப்போ சப்போஸ் நீங்க வந்துட்டு யுஎஸ்லயோ, இல்ல இந்தியாலயோ இருக்கீங்க. உங்களால வந்து அனுப்ப முடியாது அப்டின்ற காரணத்தினால, உங்க ஃப்ரெண்ட வச்சு கூட நீங்க அனுப்பலாம். இப்போ உங்க ஃப்ரெண்ட் வந்து ஆல்பர்டாக்குள்ள இருக்காரு அப்டின்னா, அவங்களோட நேமு, அவங்களோட அட்ரஸு அதெல்லாமே குடுத்துட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம அவங்கள வச்சு அனுப்பிக்கலாம். இதில ஷிப்பிங் அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அதே அட்ரஸ்க்கு தான் திருப்பி வரப்போகுது அப்டின்னா, நம்ம எதுவும் பண்ண தேவையில்ல. இல்ல அப்டின்னா, நம்ம ஷிப்பிங் அட்ரஸ் வந்து மாத்துறோம் அப்டின்னா, அதுவும் மாத்தி நம்ம குடுத்துக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இதில வந்து நான் பர்த் சர்டிஃபிகேட் வந்து நான் வாங்க போறேன். இதில வந்து என்ன டைப் ஆஃப் டாக்குமெண்ட்ல பர்த் சர்டிஃபிகேட்ன்னு குடுத்துக்கோங்க. அடுத்து வந்து எத்தன டாக்குமெண்ட் வேணும்? 1ன்னா நம்ம அங்க எவ்வளோ பே பண்ணியிருக்கோமோ அதுதான். அந்த 1 டாக்குமெண்ட்ன்னு குடுத்துட்டு, கண்ட்ரி வேர் டாக்குமெண்ட் வில் பி யூஸ்ட் அப்டின்னா, இந்தியான்னு குடுத்துக்கோங்க. இப்ப இது இந்தியால மட்டும் தான் யூஸ் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா, அப்படி இல்ல. நம்ம எங்க வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்துட்டு அவங்க வந்துட்டு எங்கேயும் மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. இது இங்க தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. கீழயும் வந்து அதே மாரி டோட்டல் நம்பர் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் சப்மிட்டட் அப்படின்றத குடுத்துட்டு, அப்புறம் நம்ப ஆர்டர் வந்து பே பண்ணியிருப்போம் பார்த்தீங்களா? அந்த ஆர்டர் ரெசிப்ட்ல வந்துட்டு ஆர்டர் நம்பர் இருக்கும். அதுல என்ன நம்பர் இருக்கோ, அதே எக்ஸாக்ட்டான நம்பர் இங்க போட்டுருங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அதோட டேட்டையும் வந்து இங்க போட்டுருங்க. போட்டுட்டு இந்த ஃபார்ம வந்து நீங்க ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் அந்த ஆர்டர் ஃபார்மையும் ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு வந்து அப்பாஸ்டல் ரெக்வெஸ்ட் ஃபார்மும் ரெடி பண்ணிட்டோம். அந்த பேமெண்ட் பண்ணி பேமெண்ட்டோட ரெசிப்ட்டையும் ரெடி பண்ணி வச்சுட்டோம். அடுத்து வந்து நம்ம கையில பர்த் சர்டிஃபிகேட் இருக்கும். அந்த பர்த் சர்டிஃபிகேட் வந்து ஒரிஜினல் பர்த் சர்டிஃபிகேட் வந்துட்டு, இத 3யும் எடுத்துட்டு நம்ம இப்ப வந்து கனடா போஸ்ட் போணுங்க. இப்ப கனடா போஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அங்க போயிட்டு எக்ஸ்பிரஸ் போஸ்ட்ன்னு சொல்லி அவங்க கிட்ட கேட்கிறோம். எக்ஸ்பிரஸ் போஸ்ட்ல வந்துட்டு நான் நான் வந்து எக்ஸ்பிரஸ் போஸ்ட் அனுப்ப போறேன். பதிலுக்கு அவங்க டாக்குமெண்ட் வெரிஃபை பண்ணிட்டு, ரிட்டர்ன் டாக்குமெண்ட் அவங்க வந்து எனக்கு அனுப்புவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கனடா போஸ்ட்ல கேட்கணும். அப்படி நம்ம கேட்கிறப்போ, அவங்களே வந்து 2 எக்ஸ்பிரஸ் போஸ்ட் வந்து தருவாங்க. 1, 2 அப்படின்னு சொல்லிட்டு. 1 வந்துட்டு நம்ம சென்ட் பண்றதுக்கு, 2 வந்துட்டு அவங்க நமக்கு திருப்பி சென்ட் பண்றதுக்கு. இப்ப அந்த 1 எக்ஸ்பிரஸ் போஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன பண்ணணும்னா, 2ல வந்துட்டு அவங்களோட அட்ரஸ் வந்து நம்ம தரணும். அந்த அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அப்பாஸ்டலோட ரெக்வெஸ்ட் ஃபார்ம்ல இங்க மேல வந்து டாப்ல இருக்குங்க. அத எல்லோ கலர்ல ஹைலைட் பண்ணி வச்சிருக்கேன். அந்த அட்ரஸ்க்கு வந்து நம்ம வந்து 2ல போட்டு அனுப்பணும். ஃப்ரம்ல வந்துட்டு நம்மளுடைய அட்ரஸ் வந்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு
இப்போ நம்ம வந்து அந்த எக்ஸ்பிரஸ் போஸ்ட்ல உள்ள என்ன வைக்கணும்னா, அந்த ரெக்வெஸ்ட் ஃபார்ம் ஃபில் பண்ணது, அப்புறம் பேமெண்ட் ரெசிப்ட், அப்புறம் ஒரிஜினல் பர்த் சர்டிஃபிகேட். இப்போ அவங்க நமக்கு திருப்பி அனுப்ப போற அந்த எக்ஸ்பிரஸ் போஸ்ட் வந்து அனுப்பணும். இப்போ அவங்க நமக்கு திருப்பி அனுப்புற இந்த எக்ஸ்பிரஸ் போஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்பளோட வீட்டு அட்ரஸ் வந்து அதில எழுதி அனுப்பிச்சிரணும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இத ஃபுல்லா வெரிஃபை பண்ணிட்டு, அவங்க வந்து திருப்பி நமக்கு வந்துட்டு, இந்த எக்ஸ்பிரஸ் போஸ்ட்ல வந்துட்டு பர்த் சர்டிஃபிகேட்டும், அந்த அப்போஸ்டிலும் வச்சு அனுப்பிருவாங்க. இத வந்து உங்களுக்கு அனுப்புறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 1 வீக் ஆயிருங்க. மறுபடியும் உங்க கையில அது வந்து திருப்பி கிடைக்கிறதுக்கு. இப்படி தாங்க இருக்கும் அந்த அப்போஸ்டில் ஃபார்மு. இது ஃபர்ஸ்ட் பேஜ் வந்து இப்படி இருக்கும். பின்னாடி வந்து பின் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா? பேக் சைட்ல வந்து நம்மளோட ஒரிஜினலான பர்த் சர்டிஃபிகேட் வந்து இருக்கும். நம்ம இப்ப இந்த பர்த் சர்டிஃபிகேட் வந்து அப்போஸ்டிலோட நம்ம வந்து ஸ்கூல்லயோ, காலேஜ்லயோ, யுனிவர்சிட்டிலயோ எங்க வேணாலும் நம்ம இத வந்து ஒரு ப்ரூஃபா குடுத்துக்கலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.